ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ புக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம் இப்போ எக்ஸாக்டாக. இதில் என்னடா பதிவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. இந்த தம்பி ஓட்டுற வண்டி பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ புக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் எரியல. நான் ஏன்ப்பா லைட் எரியலன்னு கேட்டால் ரொம்ப நாளாகவே லைட் எரியாமல் தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன்றான். சரி ஓகேடா தம்பி அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியுது அவன்கிட்ட லைசன்ஸும் இல்லைன்னு சொல்லி ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறான். ஆனால் நான் வந்து படிக்கிறேன்னா நான் படிச்சுக்கிட்டே ரேப்பிடோ ஓட்டுறேன் வீட்டோட கஷ்டத்தினால அப்படின்னு சொன்னால் சரி ஓகேப்பா இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஓட்ட அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு. ஸோ ரேப்பிடோ ஓட்டும் மக்கள் ப்ளீஸ் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஓட்டுங்க, அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்லீப்பர் கோச்சில் தாங்க போகிறோம். நம்மளோட பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு அது வந்து எக்ஸாக்டாக பிளாட்ஃபார்ம் 10 தான் வந்து நிற்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக நானும் பிளாட்ஃபார்ம் 10க்கு போயிட்டு வெயிட் பண்ணேன். பஸ்ஸும் வந்துருச்சு. கைஸ் இந்த பதட்டத்தில் நான் எங்கே போகிறேன்றது சொல்ல மறந்துட்டு பாருங்கள். நான் கேரளா தாங்க போகிறேன். அது எப்படி என்ன ஏதுன்றதை நெக்ஸ்ட் அப்டேட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.